டெல்லி தேர்தல் முடிந்திருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலும் தான். எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நொடிகளில் திரையில நம்ம எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்க போறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முதல்ல வந்திருக்கக்கூடியது மேட்ரிஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு முடிவுகள். மேட்ரிஸ் நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகுது அப்படின்னு கணிக்குது. முதல்ல வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு 32 முதல் 37 சீட்டுகளை ஆம் ஆத்மி பெறக்கூடும் என்றும், பாஜக 35 முதல் 40 சீட்டுகளை பெறக்கூடும் என்றும், காங்கிரஸ் ஒரு சீட்டை பெறக்கூடும் என்பது மேட்ரிஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு. பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர் நம்ம திரையில பார்க்கிறோம், 36 யார் வாங்குறாங்களோ அவங்க தான் டெல்லியில் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு கிளாரிட்டி இதில் வரக்கூடிய அடுத்த ஒப்பீனியன் போல்ஸில், எக்ஸிட் போல்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கடும் போட்டி பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே நிலவுவதைத்தான் முதல்ல வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. ரொம்ப கடுமையாகவே ரெண்டு தரப்பும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது வாழ்வா சாவா யுத்தம். அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக முகமாக களமிறங்கி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இன்னார காட்டாம அவங்க களமிறங்கிய தேர்தல். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மியோடு நாடாளுமன்ற தேர்தலில் பிரயாணித்தாலும் கூட இந்த முறை தனியாவர்தனம் தான். இன்னும் சொல்ல போனா பாஜகவை மட்டுமல்ல, ஆம் ஆத்மியையும் கூட எதிர்த்து தான் கடுமையாக பேசியது காங்கிரஸ் கட்சி. அதில் வேறுபட்ட பார்வைகள் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இப்போ முதல்ல வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். இப்போ டைம்ஸ் நான் வெளியிட்டு இருக்கிறது தன்னுடைய எக்ஸிட் போல்ஸை 22லேருந்து 21 சீட்டுகளை ஆம் ஆத்மி பெறக்கூடும் என்றும், 39 முதல் 45 சீட்டுகளை பாஜக பெறக்கூடும் என்றும், காங்கிரஸுக்கு 2 சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு டைம்ஸ் நவ் கணிக்கிறது. இதில் ஒரு டிசைசிவ் மேண்டேட் பிஜேபிக்கு கிடைக்கும், பிஜேபி வெற்றி பெறும் என்பது டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு. கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறது டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு. இதற்கு முன்பாக முதல்ல வந்தது இல்லையா மேட்ரிஸ், அது ஒரு கடும் போட்டியை காட்டித்து 2 அணிகளுக்கும், குறிப்பாக ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும். ஆனால் டைம்ஸ் நவ் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பே இருப்பதை எக்ஸிட் போல் காட்டுகிறது.